நிறங்கள் 3 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இயக்குனர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போ இதே டைட்டிலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்காரு. அது இப்போவும் இன்னமும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ரஃப்லி ஒரு 20 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அந்த படம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை போய் ட்ரை பண்ணுங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ் ஆனப்போ நான் என்ன நினச்சேன், அந்த படத்தோட ஒரு டெவலப்டு வெர்ஷனாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் அப்போவே அதை ஒரு 2-2.5 மணி நேரம் இழுக்கிற அளவுக்கு அந்த கதை அவ்வளோ வெயிட்டான கதையாக படலையேன்ற தாட் எனக்கு இருந்தது. ஆனால் இப்போது அது எனக்கு ஒரு சடன் ரிலீஸாக தான் நான் பார்க்குறேன். இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது எனக்கு ரிலீஸுக்கு முன்னே வர தெரியாது. நான் ட்ரைலர் டீசர் எதுவுமே பார்க்கல. சடன் ரிலீஸாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ இந்த படத்தை போய் பார்க்குறப்போ அடிப்படையில் சில விஷயங்கள், எஸ்பெஷலி கேரக்டர் ரைட் பண்ணுறப்போ சில விஷயங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் பேஸ் பண்ணி தான் இதே இயக்குனர் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே ஒரு புது கதை ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. 3 வெவ்வேறு கதைகள், அது 3ஐயும் ஒன்றா இணைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் அந்த 3 கதைகளில் 3 வெவ்வேறு ஃபாதர்ஸ். ஒருத்தர் வந்து வீட்டுக்கு நல்லவனாக இருக்காப்புல, ஊருக்கு கெட்டவனாக இருக்காரு. இன்னொருத்தர் ஊருக்கு நல்லவனாக இருக்காரு, ஆனால் வீட்டுக்கு கெட்டவராக இருக்காப்புல. அண்ட் கடைசி ஆள் 2 இடத்துலையுமே வீட்டில் ஒரு கரெக்டான ஃபாதராகவோ இல்லை சொசைட்டியில் ஒரு நல்ல கேரக்டரான ஒரு பர்சனாகவோ கிடையாது. இந்த 3 கேரக்டர்ஸையும் மையத்துக்கு கொண்டு வர ஒரு கதை ஒன்று இங்கே பின்னப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்த ஃபீலிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இங்கே இருந்தும், ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிமாக இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தும் இங்கே இந்த இயக்குனர் வேறு எதையோ தேடிட்டு இருந்திருக்காரு. அது இந்த படத்தோட அவுட்புட்லேயே நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக வர்றாரு அதர்வா. அந்த கேரக்டர் ஒரு ட்ரக் அப்யூசராக காட்டப்படுது. அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயே ஒரு ட்ரக் அடிக்ட் கேரக்டர் ஒன்று வரும். ட்ரக் அடிக்டை பற்றி ஒரு கதை ஒன்று தனியாக ஒன்று வரும். கேரக்டர் இல்லை, ஒரு கதை ஒன்று தனியாக அதில் வரும். இங்கே இந்த கேரக்டர் ஒரு ட்ரக் அப்யூசர் கேரக்டராக காட்டப்படுது. அந்த படத்துலையும் அந்த ட்ரக் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் அவர் காட்டியிருப்பார். எனக்கு தெரில அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சரியாக தப்பாங்கிற அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நான் வரல. ஏன்னா கதையோட கடைசியில் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது தான், அதை வச்சு தான் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஒரு டிபேட் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதை விட்டுருங்க. இப்போ இந்த படத்துலையும் அதர்வா பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் அது எப்படி ஃபீல் பண்ணுதுங்கிறத ரொம்பவே டைம் எடுத்து அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அதை காட்டுறப்போ அதை ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணுறாங்களோன்ற ஒரு ஃபீலிங்கிறது கண்டிப்பாக வருது. அதுலேயும் அந்த கேரக்டரை வச்சு எழுதப்பட்டிருக்க டைலாக்ஸ் அது எந்த இடத்துலையுமே ஜஸ்டிஃபை பண்ணப்படலை. லைக் இது தப்பு அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே அவங்க அதை கிளியராக சொல்லலை. அதாவது இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு எழுதினா தான் நல்ல கதை யோசிக்க முடியும், நல்ல கதை எழுத முடியுங்கிற டைலாக்ஸ் எல்லாம் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டரை வச்சு சொல்லணும் அப்படிங்கிற தேவை என்ன இருக்குது. அப்படியே சொல்கிறப்போ அது அது பொதுவாக இப்படியான படங்களில் சொல்கிறப்போ அதோட விளைவில் அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு மோசமாக மாறுதுங்கிறத காட்டுவாங்க. ஸோ அது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த படத்தில் அப்படியும் எதுவும் காட்டலைங்கிறது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. நம்ம ஊரில் விஸ்வரூபம் ரிலீஸ் ஆயிருந்தப்போ கமல் சாரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அந்த ஃபைட் சீன்ஸாக அவங்க காட்டியிருந்த விதம் வந்து பெருசாகவே பேசப்பட்டது. இங்கே அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு அதை ரிவர்ஸில் அப்படியே போட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தாலும் டு பி ஃப்ராங்க் இந்த படத்துக்கு அது அந்தளவுக்கு ஒன்றும் சூட் ஆகலை. ரஃப்லி ஒரு 2 மினிட்ஸ் ஆர் மினிமம் ஒரு 1.5 மினிட்ஸ் அது வந்து எப்படா முடியுங்கிற தாட்டில் தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் பயந்துட்டேன், எங்கே ரிவர்ஸில் முடிச்சு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போட்டு காட்ட போகிறாங்க ஒன்று. நல்ல வேலை அதை அவங்க பண்ணலை. அண்ட் சொன்னது போல் ஒரு நல்ல கதை கிடச்சும், அதை நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சும் இவங்க வேறு ஏதோ இங்கே ட்ரை பண்ணனாலையோ என்னவோ பல காட்சிகள்ங்கிறது போரிங்காகவும், எப்படா இது நகரும், எப்படா இது முடியும் அப்படிங்கிற தாட்டை கண்டிப்பாக கொடுக்குது. ஸ்க்ரீன்லேருந்து ஈஸியாக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம். அந்த ஒரு பேஸ்லேயே தான், அந்த ஒரு டோன்லேயே தான் கதை நரேட் பண்ணப்படுது. கேரக்டர்ஸ் எழுதப்பட்டிருந்த விதத்துலையும் இன்னும் சில விஷயங்களை அவங்க வலு சேர்த்துருக்கலாம். அண்டு டெக்னிக்கலாகவும் இந்த படத்தில் அதை தாண்டி நம்ம இந்த கதையை தாண்டி பரவாயில்ல, கதை ஓரளவு ஆவரேஜாக இருந்தால் கூட டெக்னிக்கலாக படம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற ரேஞ்சுக்கான ஒரு படமாகவும் இது கிடையாது. பீட் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அந்த எல்லாத்துலேயும் அந்த ஒரு ட்ரிப்பி ஃபீலை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வியந்து பார்க்குற அளவுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் பெருசாக எதுவும் கிடையாது. ஏன் திரும்ப அதை நான் ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை அவங்க தவற விட்டுட்டாங்கிறத மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன்னா, ஏன்னா இந்த படத்தோட கடைசியில் பொதுவாக இந்த இயக்குனரோட படங்கள் முந்தைய படங்களை பார்த்தவங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ இது ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட அந்த ஷார்ட் ஃபிலிமோட கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபீலில் தான் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிறப்போ அது அந்த டோன்லேயே பண்ணியிருந்தால் அது இன்னுமே நல்ல ஒரு படமாக வந்திருக்கும்ல அப்படிங்கிறது தான் என்னோட ஆதங்கம். மித்தபடி சொன்னது போல் முதல் படத்துலேயே ஒரு பெரிய டாக் ஒன்று உருவாக்கின ஒருத்தர் தான் இந்த இயக்குனர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நம்மளே பார்த்தோம். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக கடைசி படமெல்லாம் ஓடிடிக்கு தான் வந்தது.
ஐ திங்க் ஹாட் ஸ்டாருக்கு தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை அப்போவே நான் பார்த்துட்டு பட் அதுக்கு நான் வீடியோ பண்ணலை, ஏன்னா ரொம்பவே வருத்தமாக இருந்தது. இன்ஃபேக்ட் நானே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு நஷ்டம் காட்டுறதுக்காகவே இந்த படம் பண்ணியிருப்பாங்க போல், இன்டென்ஷனலாக இப்படி ஒரு படம் பண்ணியிருப்பாங்க போலன்னு கலாய்க்கிற ரேஞ்சுக்கான ஒரு படமாக தான் பசங்களோட பேசிகிட்டு இருக்கப்போ கலாய்க்கிற ரேஞ்சுக்கான ஒரு படமாக தான் அது இருந்தது. என்னதான் ஜாலியாக நம்ம பேசி கலாய்ச்சா கூட அந்த தோல்வி வந்து பர்சனலாக என்ன போல பலரை அது பாதிச்சுங்கிறத என்னால் சோறாக சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது தவிர யார்கிட்டையும் ஒரு ஒர்க் பண்ணாமல், எந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல், யார்கிட்டையும் வாய்ப்பு தேடி போய் நிற்காமல், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ஒரு ஃபிலிம் ஒன்று எடுத்து அது வந்து சும்மா ஏதோ சின்ன பையன் காசு இருக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்ற டாக்கு வந்து ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை உருவாக்கி காட்டின ஒரு இயக்குனர், இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. D16 சக்ஸஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கின ஒருத்தரோட தோல்வி வந்து கண்டிப்பாக பலரை வந்து பாதித்தது, பலருக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுச்சு. அவருக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் போயிருந்தேன். பர்சனலி அவ்வளோ ஒரு பெரிய படமாக, ஒரு நல்ல படமாக எனக்கு இது படலை. ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தும் தவற விட்டுட்டாங்க. ஒரு ஆவரேஜான ஒரு சினிமா தான் எனக்கு இது படுது. எப்போ அந்த இயக்குனர் அந்த மாதிரியான ஒரு டாக்கை திரும்ப கிரியேட் பண்ணுவாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இடையில அந்த நவரசாவில் ஒரு கதையை அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு நம்மளே கூட சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில், நவரசாக்கான வீடியோவில். பட் அகைன் அவருக்கான ஒரு டாக் எப்படி அந்த D16 வந்தப்போ டாக் ஆஃப் த டவுன் அவர் இருந்தாரோ அப்படி ஒரு டாக்கை திரும்ப அவர் எப்போ கிரியேட் பண்ணுவாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் என்ன பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான படமாக தான் எனக்கு பட்டது. இன்ஃபேக்ட் பல இடங்களில் போரிங்காக போகிற ரொம்பவே ஒரு ஆவரேஜான படமாக தான் எனக்கு இது படுது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பார்த்துட்டு வந்து இந்த படத்தை ஒருத்தவங்க தாச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.